நமக்கு இந்த பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சாய்ராம் பஜாஜ் தாங்க. ஸோ ஷோரூமோட மேனேஜர் நம்பர் ரஞ்சித் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா கூட செக் பண்ணிக்கங்க. என்ன பைக் உங்களுக்கு வேணுனாலும் 1 வீக்கில் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பஜாஜோட பல்சர் NS 125 ஃபுல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த ரெட் கலர் பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டன் டச் பண்ணிடுங்க. என்னென்ன புதுசாக அப்டேட் வந்திருக்கு என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட போஸ்டர் டெமோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு ஃபஸ்ட் டைம் வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பஜாஜில் நல்ல ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஃபுல் டிஆர்எல்ஸ் இருந்தாலும் வருது. ஃபஸ்ட் டைம் பஜாஜில் நல்ல ஒரு அப்டேட் NS பொறுத்தளவு, NS லவர் பொறுத்தளவுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 160 200க்கு LED விங்கர்ஸ் வந்துடும். 125க்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் LED லேம்ப் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் மட்டும் ஆல்ஜன் விங்கர்ஸ் வந்துடும். மேபி அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு LED விங்கர்ஸ் கொடுக்கலாம். மற்றபடிக்கு ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான் வரும். ஃப்ரண்ட் டிஸ்க்கு நான் ஏபிஎஸ் தான் வந்து ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்துடும். கூட அந்த ரிஃப்ளெக்டர் 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு ஃப்ரண்ட் வீல் பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரைட் வீல் பொறுத்தளவு சேம் அதே கிராஃபிக்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ பல்சருங்கிற எம்பளத்தில் வந்துடும். 125ங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. கிக்கர் கொடுத்துருக்காங்க 125க்கு. ஸோ நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். கிக்கர் மறுபடியும் வந்திருக்கு. சென்டரில் மோனோ சஸ்பென்ஷன் ஜாக்கப்ஸார் கொடுத்துருக்காங்க. ஒரு 125cc வந்து ஒரு மோனோ சஸ்பென்ஷன் ஃபஸ்ட் டைம் கொடுத்தது அப்படின்னா நம்ம பஜாஜ் தான் சொல்லுவோம். ஒரு 125க்கு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பொறுத்தவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் சேஃப்டி மஃப்ளர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ சேரு மலையேற்றலுக்கு இது ஓட்டும்போது நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கிறக்கா, பில்லியன் ரைடர் மாதிரி எதுவும் படாமல் இருக்கிறக்காக. மற்றபடிக்கு லேடி ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். சைலன்சர் ஸ்போர்ட்ஸ் சைலன்சர் வந்துடும். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஒரு 125cc ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சைலன்சர் NSL தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரைடு பொறுத்தவரை தான். ரியர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ரியர் வீல் பொறுத்தவரை சேம் அதே அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் பொறுத்தவரை ஆலஜன் விங்கர்ஸ் தான் வருது. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு நம்பர் பிளேட் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு லைட் ஒன்று வந்துடும். மற்றபடி ரியர் வீல் பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் வீல் பொறுத்தளவு சேம் ரைட் வீல் கொடுத்ததா லெஃப்ட் வீல் கொடுத்துருக்காங்க. பல்சருங்கிறது எம்பளத்தில் வந்துடும். 125ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் பொறுத்தவரை சேம் அந்த ஓல்டு கிராஃபிக்ஸ் அப்படியே தான் வருது. மற்றபடி லெஃப்ட் வீல் பொறுத்தவரை தான். டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கலரிங் உங்களுக்கு வந்துடும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மீட்டர்லேயே வந்து கீர் இண்டிகேஷன் வந்துடும். RPM லெவல் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே லெஃப்ட்டில் வந்து ரைட்டில் வந்தீங்கன்னா MI லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆப்ஷன் வந்துடும். பாசிங்க்கு உங்களுக்கு லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ரீஃபியூல் ரிசர்வ் இருந்துச்சுன்னா ரீஃபியூல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ இதுலேயே 2 வந்துடும். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறது எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். ஸோ மேனுவல் செட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ RTM உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறது அதுவே சொல்லிடும். நீங்கள் எந்த அளவுக்கு த்ராட்டில் பண்ணுறீங்களோ அதுக்கு மைலேஜ் எவ்வளோ தரணும் வண்டியே சொல்லிடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து உங்களுக்கு அந்த ட்ரிப் A ட்ரிப் B இது எல்லாமே வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கு பஜாஜ் ஆப் ப்ளே ஸ்டோரில் பஜாஜ் ஆப் இருக்குது. அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். நேம் சேஞ்ச் பண்ணுறதுனால ஆப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா சைடு ஸ்டாண்ட் மென்ஷன் ஆயிரும். மற்றபடிக்கு அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேம் அதே ஒரே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துடும். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அந்த பாசிங் ஸ்விட்ச் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்டெப்பில் ஹை பீம் லோ பீம் பாசிங் எல்லாமே 3லேயே வந்துடும். மற்றபடி டேங்க் வந்தோம்னா டேங்க் இல்லாமல் அந்த OBD அப்டேட் பண்ணுற அப்டேட் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிட் ஷீட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு ஆன் ரோடு பஜாஜோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,37,000 வருது. அதுபோக அக்சசரிஸுக்கு வருது. கலர்ஸை பொறுத்தளவு இப்போதைக்கு 3 கலர்ஸில் இருக்குது. ரெட்டு ப்ளூ கிரே 3 கலர் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னங்கிறது வந்து நம்ம முதலே சொல்லியிருந்திருப்போம். யார் இந்த பைக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குங்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருந்த ப்ரெசென்ட் தேங்க்யூ டு ஆல். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.